ஸ்டார்ட். Illustration 1 நம்ம பார்க்க போறோம். X Limited has 10% perpetual debt, 1 lakh. The rate is 35%. The minimum cost of capital before tax as well as after tax. அப்ப டெப்ட் வந்து 3 வகையா பிரிக்கிறோம். ஒன்னு par rate எப்படி, டெப்ட் அதாவது டிஸ்கவுண்ட் ரேட் எப்படி, அதாவது பிரீமியம் ரேட் எப்படி. ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் என்னங்க, KD is equal to I interest divided by NP 1 minus T இல்லைங்களா. அப்ப ஃபர்ஸ்ட் பார்ன்றது வந்து முக மதிப்பு 1 லட்சம் ரூபாய் இல்லையா. இன்ட்ரெஸ்ட் 10% போட்டா எவ்வளவு கிடைக்குங்க, 10,000 ரூபாய். நெட் ப்ரோசீட்ஸ் எவ்வளவுங்க, 1 லட்சம் தான். ஏன் 1 லட்சம் நெட் ப்ரோசீட்ஸ், அதுல 1 லட்சம். வாட் இஸ் 1 minus T? 1 minus T ன்ற 35%. அப்ப 0.35. அப்ப 10,000 divided by 1 லட்சம் into 0.65. ஆமாவா இல்லைங்களா? எஸ். அப்ப நீங்க தான் போகணும். 10,000 divided by 1 லட்சம் into 0.65 into 100. அப்ப 6.5% என்பது உங்களுக்கு அழகா வந்திருக்கும். டிஸ்கவுண்ட்ல வெளியிட்டா எவ்வளவு, 10% டிஸ்கவுண்ட் வெளியிட்டா நீங்க உங்களுக்கு எவ்வளவுதான் கிடைக்கும் கையில் அமௌண்ட், 90,000 வரும். ஏன் 90,000 வரும்னா 1 லட்சம் ரூபா டிஸ்கவுண்ட் 10% போக 10,000 போனா கைக்கு எவ்வளவுதான் கிடைக்கும் உங்களுக்கு, 90,000 உங்க கைக்கு கிடைக்கும் சார். அப்ப நெட் ப்ரோசீட்ஸ் எவ்வளவு, 90,000 தான் சார். 90,000 தான் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குமான்னு கேட்கலாம். இன்ட்ரெஸ்ட் வந்து பேஸ் வேல்யூ தான் கிடைக்கும். இன்ட்ரெஸ்ட் வந்து பேஸ் வேல்யூ 10,000 டிவைட் பை 90,000 இன்ட்டு 0.65. அப்ப 0.70 இன்ட்டு 100 போட்டீங்கன்னா 7.22% உங்களுக்கு கிடைக்குது. பிரீமியத்துல போட்டா எவ்வளவு சார் அப்படின்னா அதே கான்செப்ட் பார்த்தீங்கன்னா 5.91. when both net proceeds of issue and market debentures are given below. ஸோ இந்த உங்களுக்கு இல்லஸ்ட்ரேஷன் 1 உங்களுக்கு என்னவா இருக்கும், ரொம்ப கிளியரா புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். see that's all.